Hello all, this is Deepika Sampath, a marketing strategist, and inneke I'm so happy to host this interview because students and especially working professionals ku English பேசுறதுலயும் English கத்துக்கிறதுலயும் இருக்கிற நிறைய questions நாங்க ஒரு செட்டா எடுத்து வச்சிருக்கோம். And இன்னைக்கு அந்த questionsக்கு Coimbator's best English training center உடைய founder our Colonel P. Jayaraj sir, a retired army officer, is here with us. So அந்த எல்லா questionsக்குமே எனக்கு உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைக்க போகுது. So stay tuned. Hi sir. Jai Hind. I am Colonel Jayaraj, Director of Colonel's Caliber. இன்னைக்கு இந்த உரையாடலில் வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சம்பந்தமான சில டவுட்ஸ், சில கிளாரிஃபிகேஷன்ஸ், சில கைடன்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்காக இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கிறோம். I'll put in my best. சார், வழக்கமா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இது எதனால இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு சார்? இப்போ நீங்க கேட்குற இந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது. இப்போ உலகத்தில் ஆங்கில புலமை இந்தியர்களுக்கு நல்லா இருக்கு, அதனால தான் உலக அளவில் வந்து நம்மளால வேலை பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. பட் இதில் உண்மை எடுத்து பார்த்தோம்னா 100ல் ஒரு 20% இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அமைகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஸ்டேட் எடுத்தாலுமே தமிழ்நாட்டில் 50% அப்ராக்சிமேட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இன்னொரு 50% வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இதுலேயும் ரூரல் அர்பன் டிவைடும் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே தரம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். சில இடங்களில் வந்து அவங்க இங்கிலீஷில் ஃபங்க்ஷனலாக இருக்காங்க. ஜென்ரலாக வந்து என்னால் பேசவே முடியல, இல்லை என்னால் தரமா பேச முடியல, நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல, ஃப்ளூயண்டா இல்ல, இப்படி எல்லாம் சொல்றதுக்கான காரணம் இங்கிலீஷ்ல சரியா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அவைகளெல்லாம் முறைப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதையெல்லாம் சரியா பண்ணுனா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப கொஞ்சமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்தந்த ஊர்களில் சில பேர் இதை ஆர்வம் எடுத்து பண்ணுனா, இப்போ கோயம்புத்தூர் அதுக்கு பக்கத்தில் பல்லடம் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ்லியே ஸ்மாலர் டவுன். அங்கே நான் சமீபத்தில் நான் ட்ரெயின் பண்ண குழந்தைங்க இவ்வளவு அழகாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதை நான் காட்டி அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்ககிட்ட போய் நான் பேசினா கூட அதற்கு ஒரு முக்கியத்துவம் தருவதில்லை. ஸோ தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம். ஒன்று படிக்கிறவங்க காரணம், படிப்பிக்க வேண்டியவங்க படிப்பிக்க வைக்க வேண்டியது காரணம், சூழ்நிலைகள் காரணம். இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஆங்கில புலமையின்மை என்பது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம மக்கள் பூராமே ரொம்ப ஷார்ப். ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கேட்குற ஒரே கேள்வி தான். அந்த கேள்வி, நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா படிக்கிறவரா நீங்க? ஆமா சார். உங்களை பார்த்தா பிரைட்டா தெரியுறீங்களே, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4-5ல வருவீங்களா? ஆமா சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, எனக்கு பார்த்தா தெரியும். எனக்கு சந்தேகமே கிடையாது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், ரூரலாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும், உண்மையான தரம் அப்படிங்கிறது முறைப்படி ட்ரைனிங் கொடுத்தா எல்லாருமே சரியாவாங்க. அதனால இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமுள்ள ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து பல ஸ்டேட்ஸில் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த நிறைய என்ஜினியர்ஸை ட்ரெயின் பண்ணேன். அதில் வந்து 99% அவங்க மராட்டி மொழியில் படிச்சுட்டு வந்தவங்க. அவங்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம் எல்லாருமே அதே போட்ல தான் இருக்காங்க. கிரேட் சார். இப்போ சார், ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன்று இருந்தாலும் அதை தனியாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாலும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்னால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல பேச முடியல? இப்ப ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று, பேச தெரியுமோ தெரியாதோ பேச மாட்டாங்க. 2வது கேட்டகரி, என்ன நினைக்கிறாங்களோ அவங்க பேசுவாங்க, அதில் தரம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 3வது கேட்டகரி, நம்ம சரியாக பேசணும், கரெக்டாக பேசணும், எஃபெக்டிவாக பேசணும், படித்தவர்கள் மாதிரி பேசணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாம் தனித்தனி. முதல்ல என்னால் பேசவே முடியல அப்படிங்கிறவங்க, ஒன்று அவங்களுக்கு இங்கிலீஷோட இன்கிரீடியன்ஸ், இந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து சரியா தெரியாது. வார்த்தைகள் தெரியாது, கிராமர் தெரியாது, யூசேஜ் தெரியாது, உச்சரிப்புக்கு ஃபெனடிக்ஸ் தெரியாது, திங்க் பண்ண தெரியாது, கான்ஃபிடன்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பாக்கள் பயமுறுத்தி பேசி இல்லைன்னா உன்னை பனிஷ் பண்ணுவேன், பேசி இல்லைன்னா உன்னை பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வாய்க்கு என்ன வருதோ அதை பேசிட்டு இருப்பாங்க. இந்த 3வது கேட்டகரி, அவங்களுக்கு தெரியும், முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அதில் தரம் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ், அவங்களுக்கு டீச் பண்ணப்பட்ட கிராமர், யூசேஜ், ஃபெனடிக்ஸ், இதில் எல்லாம் நிறைய கேப்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் அது அவங்க பேசி பழகும் போது ஸ்கூல்லையோ இல்லை வீட்லையோ அவங்கள கரெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய கார்டியன்ஸ், டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் மேட்டர். ஸோ ஜென்ரலைஸாக சொல்கிறது வந்து தப்பு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் எடுத்து நம்ம பண்ணணும். சிஸ்டமே சரியாகணும்.
ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்குது, ஆனாலும் ஏன் இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க ஆனாலும் ஏன் பேச வரல அப்படிங்கிறது வந்து இது ஒரு இந்த கேள்வியே வந்து ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. இப்போ கிராமத்தில் பார்க்குறோம், இந்த காலகட்டங்களில் மேஸ் மீடியாலாம் வந்த பிறகு, இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்த பிறகு, எனக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஒரிசாவை சேர்ந்த என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் மெம்பர், அவருடைய மகள் சிவில் சர்வீஸ்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, யூடியூப்பில் மட்டும் இந்த படிச்சிருக்குது. இப்போ நான் அந்த குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளவு அழகாக பேசுது. ஒரு ஆவரேஜ் ப்ரொஃபஷனல் நான் சந்திக்கிறவங்க எவ்வளோ பேசுவாங்களோ அதை விட பெட்டராக பேசுது. ஆசிரியர் கிடையாது, ஸ்கூலில் படித்தது ஒரியா மீடியம், ஒரே குழந்தை தான் அது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தது, அது போராடி அந்த காலேஜில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு ப்ராப்ளம்ஸ். பட் ஏன் அப்படி இருக்குன்னா, நிறைய இண்டிவிஜுவல்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. இதற்கு சொல்யூஷன் நல்ல சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜி, ட்ரில்ஸ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ளஸ் இது வந்து முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நம்ம பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் பூரா தீர்ந்து போகும். தட்ஸ் ரைட் சார். பட் இங்கே வந்து இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிராமர் தான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும், லைக் கிராமரை வந்து மக்கப் பண்ணணும், படிக்கணும், கிராமரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வே ஆஃப் திங்கிங் வந்து கரெக்டா? இதுவும் உங்க கேள்வி வந்து சரியானதாக எனக்கு படலை. அதாவது இங்கிலீஷில் வந்து 2 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, கிராமர் அண்ட் யூசேஜ். கிராமருக்கு குவிக் ஃபவுலர் ஃபார் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிராமர்னு சொன்ன உடனே ஏதோ தலையாணி மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தை வச்சுட்டு அதுலேயே நம்ம மூழ்கி போகிறது மாதிரி நினைக்கிறோம். அடிப்படை எசென்ஷியல் கிராமர் இல்லாமல் ஒரு மொழியில் எழுதவோ பேசவோ முடியவே முடியாது. முதல்ல அது என்ன எசென்ஷியல் பார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதை சரியாக பண்ணாமல் ஆழமாக தோண்டி 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 குழந்தைகளுக்கு எங்கே தோண்ட ஆரம்பிச்சோம்னே தெரியல. கிராமர் தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லலை. இது எகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யாரை ட்ரெயின் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ரூரல் ஏரியாவில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கேட்டகரி, 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஒரு கேட்டகரி. இன்றைக்கெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஈவன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே அடுத்த கேட்டகரி அடல்ட்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பிளே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையோ இல்லை கிண்டர் கார்ட்டனில் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ ரூல்ஸ் கொடுக்கக்கூடாது. கிராமர் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறவங்க கரெக்டாக பேசணும். இது எப்படி ஒரு அம்மா வந்து தன் குழந்தையோட கையை பிடிச்சிட்டு ரோட்டுக்கு இடது பக்கம் கூப்பிட்டு போனாதான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம காட்டுறோம். ரூல் வந்து இடது பக்கம் போகணும் அப்படிங்கிற ரூல் கொடுக்க மாட்டோம், இடது பக்கம் கூப்பிட்டு போவோம். சில்ட்ரன் ஆர் வெரி குட் அட் காப்பிங். நம்ம சுற்றி முற்றி இருக்கிறவங்க கரெக்டாக பேசுனா, கரெக்டான கிராமரில் பேசுனா அவங்க காப்பி அடிப்பாங்க. பட் 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே அதை இன்னைக்கு ஸ்கூலில் முயற்சி பண்ணுறாங்க அதை செய்கிறதுக்கு, கரெக்டாக கிராமரை பூத்திடுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சிலபஸ் போடும்போது எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சனலைஸ்டாக டீச் பண்ணி அனுபவம் உள்ள டீச்சர்ஸுங்கிறது ரொம்ப கொஞ்சம். அவங்களால தான் இந்த ப்ராப்ளத்தை அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். ஸோ ஐ எம் நாட் ட்ரைங் டு பிலிட்டில் எனி டீச்சர். டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட். ட்ரைனிங்கிறது ஒரு அம்மா மாதிரி. ஒரு அம்மா தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணுதோ அதுதான் இந்த உண்மையான ட்ரெயினரோட கான்செப்ட். அப்படின்னு சொன்னா அவங்க கையை பிடிச்சி கரெக்டாக கூப்பிட்டு போகணும்னா அந்த எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் இன்னைக்கு என்ன படிக்கிறேன், நான் நவுன் படித்தேன், ப்ரொனவுன் படித்தேன் அப்படிம்பாங்க. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கலையா அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது கூட நான் பார்த்த குழந்தைகளில் 99% புரியலை. ஸோ somewhere we are failing. இப்போ இதை சொல்லும் போது வந்து நான் யாரவோ குறை சொல்லலை. இதை ஏன் நம்ம நிவர்த்தி பண்ணிக்க கூடாது? அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு வந்து சரியாக மூடப்பட்ட கேட்ஸ் பூராமே ஸ்கூல் கேட். நான் வந்து எத்தனையோ கல்லூரிகளில் உள்ள போய் நாங்கள் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்கூல்ஸில் அந்த கேட்டை திறந்து உள்ள போய் நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்னா நடந்த இடங்கள் மிக மிக குறைவு. சென்னையில் மீனவ பிள்ளைங்கள் கலைமகள் வித்யாலயா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 600, 700, 800 சுமார் 1000 பிள்ளைகளை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அந்த குழந்தைகள் பூராமே நிறைய வசதியாக வாழ்ற குழந்தைகளா இருக்கலாம், ஆனால் அப்பா அம்மா அளவாக படித்த அந்த பிள்ளைங்க அவங்கள வந்து 100% நம்ம சரி பண்ணணும். அது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ட்ரைனிங் ப்ரோக்ராம். மன சந்தோஷம் கொடுத்தது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம், இந்தியாவை வளர்க்க முயற்சி பண்ணிடுறோம்.
நம்ம நீ யாரு நான் யாருன்னு பார்க்கக்கூடாது. லெட் அஸ் ஆல் ஜாயின். ஒருவேளை எனக்கு இருக்கிற அனுபவம் நான் ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்க அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கலாமே. பட் எல்லா அனுபவமும் சேர்ந்தா ஒருவேளை நம்ம இன்னும் வளர்ச்சி கொடுக்க முடியும் நான் நம்புறேன். என்னுடைய முயற்சிகள் கடந்த 28 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல நான் வெற்றி அடைஞ்சேன்னா நான் ஒரு வெற்றியாளர்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் ஐ டு நாட் கன்சிடர் மை செல்ஃப் அஸ் a successful person because நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டை மாத்தி இருக்கணும். மாத்த முடியலையே. ஏன் சார்? பட் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இப்போ ஒரு பெரிய பயம் இருக்கு. பப்ளிக்ல வந்து நான் இங்கிலீஷ் தப்பா பேசிட்டா மத்தவங்க என்ன பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? அருமையான கேள்வி. முதலாவது, நான் வந்து கர்னல்ஸ் கேலிபரோட டைரக்டர். நான் தரமான இங்கிலீஷ் யாருக்கு வேணுமோ அவங்கள தான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வாங்க நம்ம பேசுவோங்க, நீங்கள் வாயை திறப்பீங்க, இங்கிலீஷில் பேசுவீங்க, அந்த கான்செப்டில் நம்ம இல்லை. அது பல ஆயிரக்கணக்கானவர்கள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் படித்தவர்கள் பேசும்போது நான் தப்பாக பேசிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது தப்பாக பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. சரி எதுன்னு முதல்ல கற்றுக்குங்க. இதில் என்ன ப்ராப்ளம்? அதாவது ஷிவ்கரா அவருடைய புக்கில் சொல்கிறார், நீ தவறானதை திருப்பி திருப்பி படிச்சேன்னா தவறானதில் நீங்கள் பெர்ஃபெக்ட் ஆவீங்க. இஃப் யூ ட்ரை டு பெர்ஃபெக்ட் வாட் இஸ் இம்பெர்ஃபெக்ட், யூ வில் பிகம் பெர்ஃபெக்ட் இன் வாட் இஸ் இம்பெர்ஃபெக்ட். இஃப் யூ ட்ரை டு பெர்ஃபெக்ட் வாட் இஸ் பெர்ஃபெக்ட், யூ வில் பிகம் பெர்ஃபெக்ட். அப்போ என்ன பண்ணணும்? எது சரிங்கிறத ஒரு தடவையாவது ஏன் படிச்சுக்க கூடாது? அப்படின்னா நீங்கள் பேசும்போது தப்பே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. வரலாம், பட் அது ஒரு லிமிட்ஸில் இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்ட்டில் லைக் IELTS 75% நீங்கள் கரெக்டாக இருந்தால் யூ ஆர் அ குட் யூசர்னு சொல்கிறாங்க. அப்போ 25% மிஸ்டேக்ஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் பெர்ஃபெக்ஷன். பட் மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி பி சீஸ்லெஸ்லி ஆஃப்டர் பெர்ஃபெக்ஷன். நீ பெர்ஃபெக்ஷனை நோக்கி நடக்கணும். அதுதான் எங்களுடைய எய்ம், எங்களுடைய கோல். Everybody knows that perfection is not the destination, but I mean it's a goal. Keep moving. ஸோ அதனால் இதெல்லாம் நான் பயப்படுறேன் அப்படின்னா ஏன் பயப்படுறீங்க? அந்த பயம் போகணுன்னா சரி எதுன்னு கற்றுக்குங்க. இட்ஸ் as simple as that. நீங்கள் தப்பாக பேச போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பாக பேசினா என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தப்பாக பேசாமல் இருக்கணும்னா சரி எதுன்னு கற்றுக்குங்க. அதற்கு தான் பயிற்சி வேணும்னு சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் எது சரின்னு நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கலை அப்படின்னா இப்போயாவது கற்றுக்குங்க. இது என்னுடைய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். யார் இருந்தாலும் நான் 5 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன், நான் டாக்டர் ஆனேன்னு கடைசியில் பயிற்சிக்கு உட்காடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட மேலே உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா யாருக்கு அக்கறை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சீக் ஹெல்ப். இப்போ எல்லாம் ஒரு மனிதர்கிட்ட போய் ஹெல்ப் தேடணும்னு அவசியம் இல்லை. நிறைய சோர்சஸ் இருக்குது. பட் எந்த சோர்ஸில் போய் எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்கான சில வித்தைகளை கற்றுக்கணும். அதுக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. தட்ஸ் கிரேட் சார். அதாவது பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாமல் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்பீக் அவுட். அதுக்கப்புறமா நீங்கள் பெர்ஃபெக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு சீக் ஹெல்ப் அப்படிங்கிறது சார் கிறிஸ்பா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் பேசும்போது கரெக்டான வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. லைக் அவங்க என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, பட் அதுக்கான கரெக்ட் வேர்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் சார்? சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். முதலாவது நம்மளுடைய அப்ரோச் கரெக்டாக இருக்கணும். அதாவது இப்போ 2 டிக்ஷனரியை கம்பேர் பண்ணுறேன். ஒரு எனிவே டிக்ஷனரி A, டிக்ஷனரி B. ஒரு டிக்ஷனரி 2000 வேர்ட்ஸில் வச்சு இருக்கிற எல்லா லட்சக்கணக்கான வேர்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இன்னொரு டிக்ஷனரி 3000 வேர்ட்ஸை வச்சு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது. அவங்களால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுது. இப்போ எது பெட்டர் டிக்ஷனரி? குறைஞ்ச வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுக்க முடியும்னா அது ஒரு பெட்டர் டிக்ஷனரி. இது அப்படியே மனிதர்களுக்கும் பொருந்தும். ஓக் டன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ்காரர், ஒரு போயட்னு நினைக்கிறேன், 850 வேர்ட்ஸ் இருந்தால் போதும் நம்மளால் எஃபெக்டிவாக பேச முடியும். அந்த லிஸ்ட் இருக்குது, எங்கள் சென்டரில் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். லாங்மென்ஸ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் வொக்காபுலரி 2000 வேர்ட்ஸ் போட்டிருக்கு. ஆக்ஸ்போர்டில் 3000 வேர்ட்ஸ் போட்டிருக்கு. இன்னொன்று லாங்மென்ஸ் கம்யூனிகேஷன் 3000, ஆக்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் 3000 அப்படின்னா 3000 வேர்ட்ஸ் இருந்தால் உலகத்தவே ஆளலாம். முதல்ல நீங்கள்
நல்ல விவரமானவங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிளஸ்ட் பாசிபிள் வேர்ட்ஸாக தான் இருக்கணும். ஹவவர் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அதே மாதிரி சூஸ் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்க என்னதான் பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு அந்த வொக்காபுலரியை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சிம்பிள் திங், இந்த 3000 வேர்ட்ஸை பாருங்கள். பட் அது எங்கே பயனாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா டேக் அ குட் நியூஸ் பேப்பர் லைக் தி ஹிந்து ஆர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் 2 எடிட்டோரியல் படிங்க, ஒரு மெயின் ஆர்டிக்கிள் படிங்கன்னா. ஹிந்துவில் மெயின் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எழுதுனதான் வருது. அதுவும் எடிட்டோரியல் டீம் கரெக்ட் பண்ணி வருது. அதில் வர்ற வார்த்தைகளை நோட் பண்ணி உங்கள் டிக்ஷனரியில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ச்குள்ளே போயிடும். அது 2 நாள் 3 நாள் பாருங்கள். அடுத்த தடவை அதை யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். See, this is a lifelong journey. நீங்கள் எனக்கு வார்த்தை தெரியல தமிழில் எடுத்துக்கங்க. நேற்று எனக்கு ஒரு முடங்கல் வந்தது அப்படின்னா என்ன? நிறைய பேர்கிட்ட கேளுங்க, தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. முடங்கல் அப்படின்னா அது ஒரு லெட்டர், கடிதாசி. இப்போ நம்ம எல்லாரும் முடங்கல்னா சொல்லிகிட்டு இருக்கிறோம். போயிட்டு நேற்று எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லுவோம், இல்லை நேற்று ஒரு கடிதம் வந்ததுன்னு சொல்லுவோம். நல்ல தமிழில் பேசணுன்னா யார்கிட்ட என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசுகிறோம் அது வந்து முக்கியம். பட் அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தேவையான வார்த்தைகள், மினிமம் லெக்சிக்கல் ரிசோர்ஸ். There are other lexical features, phrases, idioms, figures of speech, commonly used ones. நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். Call in, call on, call up, call for, put in, put on, put forth, எல்லாத்துக்கும் வேறு வேறு மீனிங். அதே ஃப்ரேஸுக்கு வந்து வேறு வேறு இடத்துல வேறு வேறு மீனிங்காக இருக்கும். ஐ கால்ட் ஆன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஐ விசிட்டட்னு அர்த்தம். யூ கால் அப்பான் சம்மன் டு கம் அண்ட் ஸ்பீக்னா இன்வைட்டுன்னு அர்த்தம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா வொக்காபுலரிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. முதல்ல ஒரு முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த வேர்ட்ஸை இஃபெக்டிவாக பயன்படுத்தி பேசுங்க. அடுத்தவங்க பேசுகிறது ஒரு வேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கும்னா தயவுசெய்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஐ எம் சாரி, நீங்கள் சொன்னது எனக்கு புரியலன்னு கேட்டால் தப்பே கிடையாது. அந்த உங்கள் கூட பேசுகிறவங்க இன்னும் கொஞ்சம் எளிமையான வார்த்தைகள், ஃப்ரேசஸை பயன்படுத்த முயற்சி பண்ணட்டுமே. தட்ஸ் அ குட் ட்ரைனிங் ஃபார் தம். ஓகே சார். சார் இப்போ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி நின்று பேசணும்னு நினைச்சாவே மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஒரு க்ரௌடில் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டக்குன்னு வந்து மைண்ட் பிளாங்க் ஆயிரும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் சார்? இட்ஸ் சிம்பிள். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி பழக்கம் இல்லை. இது என்ன செய்யலான்னா, இதில் வந்து சைக்காலஜியில் வந்து இதுக்கு ஒரு ஃப்ளட்டிங் டெக்னிக் அப்படிம்பாங்க. என்ன செய்கிறதுக்கு பயப்படுறீங்களோ அது திருப்பி செய்யணும். நீச்சல் அடிக்க 10 மீட்டர்லேருந்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா திருப்பி ஜம்ப் பண்ணணும். பேசுறதுக்கு பயமாக இருந்தால் பேசுறதுக்கான சந்தர்ப்பங்களை உண்டாக்கிக்கிறணும். ஒரு ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணணும்னா ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணணும். என்கிட்ட வந்து நார்மலாக ஒரு கோர்ஸுக்கு வர்றவங்க 70 நாள் வர்றாங்க. அந்த 70 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 50 நாள் வந்து எனக்கு மூடு வரும்போதெல்லாம் எல்லாரையும் அசம்பிள் பண்ணிடுவோம் பேசுகிறதுக்கு. இது வந்து சார்ட் ஆஃப் ஃப்ளட்டிங். நீ அதை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீடுகளில் இருக்கிற ஃபங்க்ஷனில் எல்லாம் குழந்தைகளை பேச விட்றாங்க. இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிருந்தேன். இப்போ அது வந்து வடநாட்டு மக்கள் ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்க சந்திக்கிறதுக்கு. அவங்களுடைய பிரார்த்தனை வழிகளே பப்ளிக் அட்ரஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய செய்கிறாங்க. ஸோ ஸ்கூல்களில் வந்து காலேஜஸில் வந்து இந்த சந்தர்ப்பத்தை சும்மா ஒருத்தர் இயர் மார்க் பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீ பேசுவ, உன்னுடைய செமினாரு முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் நாட் த வே. இதை வந்து எவ்வளவு அதிகமாக அந்த சந்தர்ப்பங்களை உண்டாக்கணுமோ இதை உண்டாக்கணும். தென் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் நார்மல் திங்ஸ். எங்கள் சென்ட்ரலில் ஒருத்தர் 3 மாதம் வர்றாரு, 70லேருந்து 90 நாள் வர்றாங்கன்னா அதில் முக்கால்வாசி டைம் அவங்க எதிர்பார்க்காத டயத்தில் ப்ளீஸ் அசம்பிள் அப்படி. ஒருத்தர் கோர்ஸை முடிச்சுட்டு போகிறாரு, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறாருன்னா அவர் பேசுகிறத மட்டும் நாங்கள் கேட்க மாட்டோம். அசம்பிள் எவ்ரிபடி, எல்லாரையும் பேச விட்டு போட்டு அவரை பேச வச்சுட்டு அனுப்புவோம். இது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. இதை நான் வந்து டெய்லி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாம் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாமே.
இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா இந்த ஃப்ளட்டிங் டெக்னிக்கை ரொம்ப அழகாக பயன்படுத்தி கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஓகே சார், பட் நிறைய பேர்த்துக்கு வந்து திரும்ப பேசுறதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. மேபி அவங்க ஸ்கூல்ல போறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல்மேட்ஸும் அவங்களுக்கு அவங்க கிளாஸ்மேட்ஸும் இங்கிலீஷ்ல பேசணும். இல்ல வீட்ல இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்ல இருக்க அம்மா அப்பா யாருக்காவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பேசுறதுக்கு வந்து யாருக்குமே தெரியாது அப்படிங்கும் போது வாட் ஆர் தி டெக்னிக்ஸ் ஒன் ஸ்டூடெண்ட் கேன் டூ? என்னென்ன பண்ணலாம் அவங்க? இதுவும் என்னைய கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போகிற மாதிரி ஒரு அழகான கேள்வி. நான் ஒரு 28 வருஷமாக இந்த பயிற்சியில் இருக்கேன். சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி மாணவர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, என் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பா பேச மாட்டேங்கிறாங்க, டீச்சர் தமிழில் கிளாஸ் எடுக்கிறாரு காலேஜில், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறேன். நீங்கள் தமிழர்கள் கிடையாது, உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் எல்லாம் ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் வந்து கிராஸ்கட் ரோட்டில் இருக்க எல்லா கடையிலையும் போய் பொருள் வாங்க போகிறீங்க. அங்கே எல்லாருமே படித்தவங்க தான் வேலை செய்கிறாங்க. அவங்களும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. புரியுங்களா? அவங்க படித்தவங்க போகிறாங்க, சேல்ஸில் இருக்காங்க. நீங்கள் போய் எனக்கு ஐ டோன்ட் நோ தமிழ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ இன் இங்கிலீஷ்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் கிடைக்கும், அவருக்கும் ப்ராக்டிஸ் கிடைக்கும்னு சொல்லுவேன். இதே மாதிரி டெலிஃபோனை எடுத்து எங்கேயாவது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு பேசணும், நல்ல ஆஃபீஸுன்னா அவங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூஸ். இன்னொன்று வந்து எனக்கு நீச்சல் தெரியுங்கிறக்கா எப்போ பார்த்தாலும் நீச்சல் அடிக்கிறேன் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எங்கே எந்த மொழியில் பேசணும், தமிழில் பேச வேண்டிய இடத்துல தமிழில் பேசணும், பெரும்பாலும் தமிழில் தான் பேசணும். இங்கிலீஷில் பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் பேசுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இதை சந்தர்ப்பங்கள் நீங்கள் உண்டாக்கிக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா இப்போல்லாம் ஆப் இருக்குது. யூ கோ ஐ திஸ் ஆப், யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர், நீங்கள் போய் உங்கள் கூடயே பேசிக்கிங்க. ஐ மீன் இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ். சந்தர்ப்பங்களை நீங்களாக தான் அமைச்சுக்கணும். இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதர்வைஸ் யூ கம் டு அஸ், நாங்கள் உங்களுக்கு டெய்லி சந்தர்ப்பம் கொடுப்போம். யூ கேன் ஈவன் ஸ்டே அப் டு 8 hours with us. Absolutely. This is up to you, how you give yourself a chance to communicate. ஓகே சார், ஸோ பேசிக்கலி we have to do self practice, கரெக்ட்டுங்களா? ஃபைன் சார். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக இங்கிலீஷ் இருந்தால் தான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும், இங்கிலீஷ் இருந்தால் தான் வந்து பிளேஸ்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்ஸ் அவங்க காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஹவு ட்ரூ இட் இஸ் அண்ட் இது வந்து ஒரு கரெக்டான டைமா அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு? இது ரொம்ப அழகான கேள்வி. இங்கிலீஷ் வந்து தேவை, நிறைய இடங்களில் தேவையில்லை. தேவையில்லாத இடத்துலையும் அது தேவை மாதிரி ஒரு மாயையை உண்டாக்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களோட டெக்னிக்கலி ஸ்கில்டு பர்சனாக இருந்தால் உங்களை வேலைக்கு போட்டுக்குவாங்க. சந்தோஷமாக இங்கிலீஷ் பேச தரலைன்னா நீ என்கிட்ட ரொம்ப வருஷம் இருப்பேன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அளவாக சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் அவ்வளோதான் வளருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து உலக தரத்தில் வளரணும், பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு குளோபல் ஏரியாவில் அந்த அளவில் நீங்கள் பார்க்கணுன்னா லாங்குவேஜ் ஆஃப் குளோபல் கம்யூனிகேஷன் தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தடைப்படாமல் போய்கிட்டு இருக்கும். அதற்காக நம்ம கற்றுக்கணும். இப்போ இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் உணர்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இது நான் நிறைய பேரை பார்க்குறேன். பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் ஆரம்பிச்சிருச்சுங்க, அதனால நான் ட்ரைனிங் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த 3 வருஷம் என்ன பண்ணீங்க, 4 வருஷம் என்ன பண்ணீங்க? வருமுன் காப்பவனே அறிவாளி. நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான இது அப்படின்னு. இதில் சில நேரங்களில் வந்துட்டு பெரிய பெரிய அதிகாரி ஆகிறதுக்கும் அவங்களாம் பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. இப்போ வடநாட்டில் இருக்கிற சில ஸ்டேட்ஸ் வந்து இங்கிலீஷுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு அது சிவில் சர்வீஸில் கூட அது எலிஜிபிலிட்டியாக மாற்றிருக்காங்க. இன்டர்வியூவில் நீங்கள் போய் அனௌன்ஸ் பண்ணலாம், நான் வந்து எந்த மொழியில் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன், இங்கிலீஷ்னு கம்பல்சரி கிடையாது. இதெல்லாம் வந்து ஓகே. பட் நீங்கள் அதிகாரி ஆன பிறகு வந்து உங்களால் வந்து லாங்குவேஜ் தெரியாமல் ஹையர் லெவலில் ஃபங்க்ஷன் ஆக முடியுமா அப்படின்னா இது ஒரு பெரிய கொஸ்டின். அதனால் ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஃப்யூச்சர் சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் எப்போ எதிர்காலத்தில் என்ன தேவைப்படுமோ அதுக்கு நீங்கள் இப்பயே தயாராகணும். ஒன்று தேவையோ தேவையில்லையோ, அது தேவைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அதை நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப அறிவான வேலை. இப்போ நான் பார்க்குறேன், நான் குடியிருக்கிற ஏரியாவில் வந்துட்டு குழந்தைகள் வந்து தமிழ்லே பேச மாட்டேங்குது. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறது கிடையாது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது தேவைப்படும் போது ஒரு மொழியில் பேசணும், தேவையில்லாமல் அந்த மொழியில் தான் பேசுவேன் அப்படிங்கிறது அட் தி காஸ்ட் ஆஃப் யுவர் மதர் டங் வந்து நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.
ஒரு ஒரு இனத்தின் அடையாளம் மொழி. அந்த மொழியை இழக்காம தான் மற்ற மொழிகளெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு அதை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சரியான வாதம் கிடையாது. ஐ ரியலி டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஐ டோன்ட் லைக் இட். வெல் செட் சார். அண்ட் இப்போ நிறைய இங்கிலீஷ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சார். லைக் நமக்கு நார்மலா யூடியூப் இருக்கு, ஓடிடி இருக்கு, அண்ட் நிறைய பாட்காஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியுமா? அண்ட் எவ்வளோ வேல்யூபிளா இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? Again a very good question. நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன ரீட் பண்ணுறோமோ அதுகளெல்லாம் சரியாக பண்ணோம்னா சரியான வகையில் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லேர்னர்ஸ் வந்து வேறு டைப்ஸ். இது நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் 60 பேர் இருக்கிற பேட்சில் வந்து 15 பேர் விட்டுருங்க, அவராக சரியாயிடுவார். 30 பேர் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடுவாங்க. கடைசி 15 பிடிச்சி ட்ரெயின் பண்ணி நிமித்தி வளைச்சி ரெடி பண்ணால் தான் ரெடி ஆவாங்க. இது வந்து 15-30-15, 25-50% அண்ட் 25% அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். சம்திங் லைக் பேரட்டோஸ் லா. இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது வந்து ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அவங்க கற்றுக்குவாங்க. இன்னொருத்தருக்கு ஒரு 2 முறை தெளிவாக உதாரணத்தோடு சொன்னால் கற்றுக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, திருப்பி 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 சொல்லி கொடுத்து அவங்கள அன்லேர்ன் பண்ண வச்சு, அவங்க என்னென்னத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அன்லேர்ன் பண்ண வச்சு அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய வேலை. இதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணால் தான் அவங்களெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ட்ரெயின் பண்ண முடியாதவங்க யாருமே இல்லை. சில பேரை சீக்கிரம் ட்ரெயின் பண்ணலாம், சில பேருக்கு டைம் ஆகும், சில பேருக்கு ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களுடைய கேசஸ் எல்லாம் ஸ்பெஷல். மற்றபடி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவங்களில் லேர்னிங் கெப்பாசிட்டிஸ் வேறு மாதிரி இருக்க காரணம் எந்த அளவுக்கு ஓப்பன் மைண்டோடு அதை பார்க்குறாங்க, அவங்களுடைய பின்னாடி லாங்குவேஜ் ரிலேட்டட் சரித்திரம் என்ன, இதுவேளெல்லாம் தேர் ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். பட் எல்லாரையும் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். இந்த சோர்சஸ் யூடியூப் அதிலெல்லாம் இருக்கிறத வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம். கொஞ்சம் பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், சில பேருக்கு பயன் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பர்சனலைஸ்டு ட்ரைனிங் தேவை. சார், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்றாங்க. பட் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற நிறைய பேர் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிலர் வந்து நினைக்கிறாங்களே தவிர தானே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளாஸஸ்ல ஜாயினும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கைடன்ஸ் ஒருத்தங்களுக்கு வேணும், அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க கிளாஸா போய் கத்துக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஏன்? இது ஓப்பன் மைண்டோட ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு படித்தவர் அவருடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும்னு நினச்சா அவருக்கு தேடல் வேணும். சரியான இடத்துல அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, கரெக்டான ட்ரில்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கற்றுக்கணும். பழைய காலத்தில் மாதிரி சரி நீச்சல் குளத்தில் நீ நீ கற்றுக்கலாம் நீச்சல் அப்படிங்கிற காலம் கிடையாது. இப்போ ஸ்விம்மிங் தெரியாமல் நீச்சல் குளத்தில் போனீங்கன்னா அங்கே 4 பேர் இழுத்து போடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு போட்டிகள் இருக்கும். ஸோ இதை நான் யாரை ப்ளேம் பண்ணணும்? யாருக்கு ட்ரைனிங் தேவையோ அவங்க வந்து அந்த தேடலில் இருக்கணும், போகணும், விசாரிக்கணும். இப்போ எல்லாம் வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ரொம்ப கொஞ்சம். இப்போ டெலிஃபோன் பண்ணுவாங்க, நான் அங்கே சேர்ந்துட்டேன் இங்கே சேர்ந்துட்டேன் தெரியாது, சரிங்க பார்ப்போம் அப்புறம். திஸ் இஸ் நாட் த வே. உங்களுக்கு உண்மையாகவே இது ஒரு ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் தேடணும்னா சரியான இடத்துக்கு போகணும். சரியான இடம் எதுன்னு நீங்கள் தேடணும். இப்போ எல்லாம் எங்ககிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து கிளாஸ்லேயே உட்காந்துக்குங்கிற, நீ வந்து கமெண்ட் செக் 2 மணி நேரம் உட்காந்துரு, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் கன்வின்ஸ் யூ ப்ளீஸ் ஜாயின். ஏன்னா நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க கரெக்டாக இருக்கணும். யூ கேனாட் கீப் ரிப்பெண்டிங். என்கிட்ட வருவாங்க, சார் மன்னிச்சுங்க சார், அங்கே சேர்ந்தேன் இங்கே சேர்ந்தேன், சார் ஐ எம் சாரி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன், ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன், நான் சரியாகலை அப்படின்னு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்கிட்ட படித்து சரியானவங்க 99%. 1% ட்ராப் அவுட் ஏன் ஆகுறாங்க? நிறைய காரணங்கள். ஒன்று, இது வந்துங்க நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நான் வந்து நம்பியார், பிடி உஷா கிடையாது. நீங்கள் தான் ஓடணும். உங்களுக்கு ஓட தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். யூ ரன், ஐ வில் மேக் யூ ரன். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ரன், யூ ஆர் நாட் கோயிங் டு ரன். You are the one who should learn.
ஸோ நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நான் தேடணும்னா முதல்ல யார்கிட்ட போய் தேடுறீங்கன்னு கரெக்டான ஆள்கிட்ட போகணும். அவர் நல்ல ஆழமாக கண்டுபிடிங்க. அவர் உண்மையாகவே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, எங்கே பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சரித்திரம் என்ன, அங்கே போய் நம்ம செக் பண்ண முடியுமா? ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாட்டை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறவங்க ஒரு லைஃப் ஸ்கில்லை பற்றி விசாரிக்க வேண்டாமா? இது என்னை வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயம். தேங்க்யூ. ஓகே சார். சார், இப்போ வில்லேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்ங்கிறது வந்து சிட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வேணும், இல்லை அவங்க சிட்டிக்கு மூவ் ஆன் ஆனா அப்பதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க சார்? அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிற முறையில் நம்மலாம் என்ன பெருமைப்படணும்னா, த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி. மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அர்பன் ஏரியாவில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ரூரல் அர்பன் டிவைட் as far as இங்கிலீஷ் இஸ் கன்சர்ன்ட் வந்து ரொம்ப கொஞ்சமாயிட்டு போகுது. இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேனி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இல்லை பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்து பிள்ளைங்க, இல்லை ஒட்டஞ்சத்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கம்பட்டியை சேர்ந்த பிள்ளைங்க, இவங்க எல்லார்ட்டையும் இங்கிலீஷில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வித்தியாசம் இருக்கான்னா சூப்பர்ஃபிஷியலி அசஸ் பண்ணாதான் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். உண்மையான ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்கோம், எப்படி பேசுகிறோம், அதை வச்சு தரம் நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. அதில் வந்து அவங்க என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க கிராமர் கரெக்டாக இருக்கா, காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கா, லாஜிக்கலாக எழுதுறாங்களா, கொஹிசிவ்னஸ் இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கவனிச்சுட்டு யாரும் அசஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த அர்பன் ஏரியாவுக்கு போனால் தான் இங்கிலீஷ் தேவை, ரூரலில் தேவையில்லை, இதெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டில் உடைக்கப்பட்டுருச்சு. என்னுடைய விருப்பம், வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும், அதெல்லாம் கரெக்டு. அது வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். பட் நிறைய பேருக்கு இன்னும் தரம் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இதில் வந்து பெருசாக முயற்சி பண்ண வேண்டியவங்க அந்த இண்டிவிஜுவல் தெம்செல்ஸ். அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுக்கு அது யோசனை இல்லை அப்படின்னா யார்கிட்டயா போய் கேட்கணும். சமாவ் இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா சிட்டிக்கு போனால் தான் எனக்கு ஆங்கிலம் தேவைங்கிற பழக்கமெல்லாம் போயிடும். ஏன்னா இன்றைக்கி நான் ஒவ்வொரு கிராமத்துக்கார பிள்ளைங்களையும் நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க பேசுகிறத கேட்குறேன். நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ண முடியும், சின்ன சின்ன ஊரை சேர்ந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு வளர்கிறாங்க அப்படின்னு. அதனால் இதெல்லாம் கிராமம், நகரம், அதெல்லாம் அந்த 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 டிஃப்ரென்சஸ் எல்லாம் போயிடுச்சு. தேங்க்யூ. ஓகே சார். சார், அதே மாதிரி பேரண்ட்ஸும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பேர் பண்ணுறாங்க. லைக் வந்து இந்த பையன் இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறான், இவங்க இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இவங்க இவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க, அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வந்து நடக்குது. இந்த கம்பேரிசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா லாங்குவேஜ்ல? இது வந்து மிக அருமையான கேள்வி. நீங்கள் கம்பேர் பண்ணுறது நல்லா கரெக்டாக தப்பாக நீங்கள் கேட்குறது, இந்த மாதிரி போட்டிகளை உண்டாக்குறது கரெக்டாங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. நான் எப்பயுமே என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண அதே பிரின்சிபலை தான் எல்லார்ட்டையுமே நான் சொல்வேன். நான் வந்து நானாக இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். ஆனால் நான் நேற்று எப்படி இருந்தேனோ அதை விட இன்றைக்கி அதை விட நல்லா இருக்கணும், நாளைக்கு இதை விட நல்லா இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். நான் வந்து ஒரு எக்ஸோ ஒய்யோ ஜேட்டோ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நான் அவர் கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எது எது எனக்கு தேவையோ அதை என்னால் என்ன முடியுமோ அதை நான் கற்றுக்குவேன். அது எகெயின் த சேம் திங். உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், அது தேவை அப்படின்னு சொன்னோம்னா. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கம்பேரிங். அவங்களோட குழந்தைகிட்ட என்ன சொல்லலான்னா, தம்பி நீ நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நல்லா இருக்க, ஏன் இதை விட நீ நல்லா இருக்கலாமே, இந்த விஷயங்களெல்லாம் முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரியான போட்டிகள், கம்பேரிசன் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு வந்து மன ரீதியில் வந்து குழந்தைகளை ரெடி பண்ணணும். நீ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எழுதுறீங்கன்னா ஆஃப்டர் ஆல் அங்கே என்ன நடக்குது? கம்பேரிசன் தான் நடக்குது. ஒருத்தர் 100, நீ என்ன மார்க், உன்னுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, இந்த மாதிரி தான் நடக்குது. பட் நான் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாத மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஸோ ஐ டோன்ட் லைக் இட். நான் என் குழந்தைகிட்ட இதெல்லாம் நான் பூத்துனது கிடையாது. உதாரணத்துக்கு என்னுடைய மகள் ஒரு பிஹெச்டி காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனில் கோல்டு மெடலிஸ்ட்.
ஃபர்ஸ்ட் ரேங்க். அவங்ககிட்ட நான் எப்பயுமே நீ இதை படி, நீ என் கூட போட்டி போடுன்னு சொன்னதே கிடையாது. கடைசி வாரத்தில் வந்து அப்பா மெடல் கிடைக்கும் போல தோணுது, ரேங்க் வரும் போல தோணுது, வந்தால் வாங்கிக்க, வராட்டினா கவலைப்படாத. திஸ் இஸ் வாஸ் மை ஆன்சர். ஐ ஸ்டாண்ட் பை தட். நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்கணும். நான் ஆர்மியில் நிறைய பந்தயங்கள்லாம் இருக்கும், ஓடுவோம். எங்கள் காலத்துலலாம் 10 மைல் ஓடுவோம், 10 மைல் ரன் சொல்லுவோம். அப்போ எல்லாம் என் கூட யாராவது ஓடினாங்கன்னா அதை விட்டு ஒதுங்கி நான் என் கூட தான் போட்டி போட்டு ஓடுவோம். என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். அவர் கூட போட்டி போடுறதுக்கு எனக்கு வேலை இல்லை. தட்ஸ் நாட் மை எய்ம். தட்ஸ் நாட் வாட் ஐ ஷுட் டூ. நான் என் கூட கம்பீட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஆல் பாசிபிள். சார், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு 1 வீக்ல வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னு உடனே வந்து சோர்வடைஞ்சிடறாங்க. தே கிவ் அப். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அண்ட் வாட் இஸ் த சொல்யூஷன்? என் மனசுக்குள்ளே வர்றது வந்து செலெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எய்ம்னு சொல்லுவோம் ஆர்மியில். நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை நம்ம சிவில் ஏரியாவில் இதை நான் அப்ளை பண்ணேன்னா, உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது தேவை இருந்தால் தானே வேணும்னு நினைக்கிறீங்க. அதோட அவசியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க இல்லையா? நீங்கள் அது தேவை அப்படின்னா அந்த தேவைக்கான வழிகளை வந்துட்டு ஒரு பெர்சிவரன்ஸோட விடாமல் செய்யணும். ஒருவேளை அது உங்களுக்கு சரியில்லைன்னா ஷிஃப்ட் கோல் போஸ்ட். உங்களுக்கு அது வரலை, நான் முதல்ல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், அது என்னுடைய ஏரியா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து வேறு ஒரு எய்முக்கு போயிடணும். நான் ஆரம்பித்தது ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர். ஒரு காலத்தில் நான் உணர்ந்தே வந்து எனக்கு அது ஏரியா கிடையாது. எப்போ எனக்கு தெரியும்? பாரதியார் யூனிவர்சிட்டியில், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, லா காலேஜ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மாணவர்கள் கூட பழகி 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 என்னுடைய வேலை ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறதுல இருக்குன்னு உணர்ந்தேன். அதில் ஐம் ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்னு உலகம் சொல்லுது. as far as I am concerned, இனி எனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது. பட் இதுதான் நமக்கு என்ன வேணுமோ அது வர மாட்டேங்குதுன்னா முயற்சி பண்ணணும். நமக்கு என்ன வேணுமோ அது வரலைன்னா விட்டுடலாமே. இப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய எய்மு, கோலு, அதோட தேவை என்ன, அது உங்களுக்கு உண்மையாகவே தேவையா அப்படின்னா விட்டுடலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய நீட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கோல் செட் பண்ணும். ஓகே சார், இப்போ ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி ஓடுறதுக்கு, ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து நடுவுல நமக்கு மோட்டிவேஷன் டவுன் ஆகும். இது வேண்டான்னு தோணும், விட்டுலான்னு தோணும், கிவ் அப் பண்ணிடலான்னு தோணும். பட் நமக்கு தேவையான விஷயத்த நோக்கி ஓடுறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? உங்களை யார் மோட்டிவேட் பண்ணான்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன் நோபடி. ஏன்னா என்னை யாராவது மோட்டிவேட் பண்ணணும்னா நான் என்னை இன்ஃபீரியராக பார்க்குறேன். ஏன் என்னால் என்னையவே மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது? அந்த அளவுக்கு நான் வந்து சக்தி இல்லாதவனா அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் யோசிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் தான் எனக்கு. ஒருவேளை உங்களை யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும்னா அந்த மென்டார் அது கரெக்டான ஆளாக இருக்கணும். சர்ச். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு நான் பெருமையாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பிஐடியை சேர்ந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவர் இப்போ ஒரு இடத்துல ட்ரைனிங்கில் இருக்கார். நான் சொல்கிறேன், 10ஓ 12ஓ எஸ்எஸ்பியில் ஃபெயில்டு. அவரை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் அவருக்கு வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அதிகாரி ஆகணுங்கிற ஆசை ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது. என்கிட்ட வந்தார். வந்த உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உன்னை அசஸ் பண்ணணும்ப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய ப்ரொஃபஸர் நண்பர் அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ ஒரு பென் பிக்சர்னு சொல்லுவோம். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் அப்பா உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இல்லை ஒஸ்ட் எனிமி என்ன நினைக்கிறாங்கன்னு 10 நிமிஷத்தில் அனுப்பிச்சார். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ எழுதுன மாதிரி தெரியலையே, எதாவது ரெஃபர் பண்ணிங்களா? நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், சேட் ஜிபிடின்னாரு. தம்பி நீ தான் கேண்டிடேட், சேட் ஜிபிடி கிடையாது. சொன்னபடி கேட்டிங்கன்னா உதவி செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் ஏமாத்துறவங்களா இருந்தால் எனக்கு டெலிஃபோனே பண்ணாத. கொஞ்ச நேரம் விட்டுட்டு எனக்கு டெலிஃபோன் பண்ணார். சார் எனக்கு உதவி செய்யுங்க. சிம்பிள். நீ ஸ்ட்ரைட்டாரு, ஆனஸ்டாரு, எதில் ப்ராப்ளம் இருக்கோ அதை கற்றுக்க, கரெக்டாக உள்ள சக்ஸஸ் கிடைக்கும்னு சொன்னேன். இதை நான் அவரை ட்ரெயின் பண்ணி முடித்த பிறகு 5 தடவை எஸ்எஸ்பிக்கு போனார், 4 தடவை ரெக்கமெண்டட். ஒரு தடவை ஐ டோன்ட் நோ வை ஹி வாஸ் ரிஜெக்டட், அது ஆச்சு. இப்போ ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் இஸ் அண்டர்கோயிங் ட்ரைனிங்.
ஐ எம் வெரி ப்ரௌட். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, அவர் தவறாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி என்னையே கான்டாக்ட் பண்ணி நான் கொடுத்த அந்த மென்டார்ஷிப் வந்து அவருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகி அவரோட வாழ்க்கையவே மாற்றிருச்சு. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பிக் அண்ட் சூஸ். ஐ எம் நாட் சேயிங் தட் ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் எவ்ரிபடி. என்னைய மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. உங்கள் துறையில் யார் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியுமோ, யார் செஞ்சால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களோ அவங்கள தேடுங்க. இல்லை நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க. நான் யாரையும் தேடலை. என்னுடைய பர்சனாலிட்டி டைப் அந்த மாதிரி. நான் என்ன நினச்சேனோ அதை தான் நான் செஞ்சேன் டு த பெஸ்ட் ஆஃப் மை கேப்பபிலிட்டி. வழியில் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் அவங்க என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கலாம். தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சார், இப்போ நான் கேட்டதுல நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இருக்கிற ஒரு டவுட்ஸ் தான், நான் இருக்கிற அதிகமான டவுட்ஸ் தான் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் இல்லை இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சொல்கிற ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதாவது எதிர்காலம் belongs to people who are good at certain things. ஒன்று, குளோபல் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் தெரியணும், அது இங்கிலீஷ். ரெண்டாவது, ஏஐ அதோட தாக்கம் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கும். மூன்றாவது, என்ன காரணங்கள்னு தெரியல, எடிட்டோரியல்ஸில் படிக்கிறேன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டண்ட். நான்காவது வந்து கிரியேட்டிவிட்டி. இப்போ நான் முதல்ல சொன்ன இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களால் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. தயவு செய்து டோன்ட் இக்னோர் திஸ். உங்களுக்கு குளோபல் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் தட் இஸ் இங்கிலீஷில் எந்த அளவுக்கு உங்கள் தரம் வளர முடியுமோ தயவு செய்து வளர்த்துக்குங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சதுக்காக நீங்கள் வளர மாட்டீங்க. இங்கிலீஷ் சரியாக தெரிலன்னா உங்களை வளர யாருமே விட மாட்டாங்க. திஸ் இஸ் மை பீஸ் ஆஃப் அட்வைஸ். சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டாப் சோர்சஸ் இல்லை மெத்தட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து இதை ட்ரெடிஷ்னலாக தான் திங்க் பண்ணுவேன். இப்போ கிராமர் இஸ் நாட் தி ஐசிங் ஆன் த கேக் பட் த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் லாங்குவேஜ் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். ஒரு நல்ல கிராமர் புக் இருக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலி ரெனன் மார்ட்டின் சொல்கிறோம். பட் அந்த ஆர்டர் இன் விச் அதெல்லாம் கவர் ஆனதுலெல்லாம் எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு மென்டார் தேடி அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது, லெக்சிக்கல் ரிசோர்ஸுங்கிறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இடியம்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் நீங்கள் இந்த வேர்டு பவர் இது புக்கு இதெல்லாம் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியல. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா காதில் கேட்கணும், ரீட் பண்ணணும். அந்த ரீட் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற எடிட்டோரியல் பேஜ், ஒரு ஆர்டிக்கிள் படித்தா போதும். இப்போ காதில் கேட்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக்கான கரெக்டான இங்கிலீஷு, கரெக்டான கலோகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா பிபிசி, CNN, ஆஸ்திரேலியா ப்ளஸ், ABC இதெல்லாம் கேட்டுட்டு அஃப்கோர்ஸ் இன் அடிஷன் டு தட் நம்மளுடைய சேனல்ஸையும் கேட்கலாம். இப்போ இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இங்கிலீஷ் தன்னால் வளரும். தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். டவுட் இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் டூல்ஸ் நமக்கு தெரியணும். அது முக்கியமான ரெஃபரன்ஸ் டூல்ஸ் என்ன? ஒரு டிக்ஷனரி இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் யூசேஜ்னு சொல்லுவோம், யூசேஜ் புக் இருக்கலாம். இப்போ எல்லாம் இதெல்லாம் எளிதாயிருச்சு. ஒன்று நீங்கள் இந்த ஆப்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு அது கூட இல்லை அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சந்தேகம் இருக்குன்னா ஜஸ்ட் கூகுள் அவுட். ஆனால் அது எது கரெக்டுங்கிறத வந்து கொஞ்சோண்டு டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஆல். இப்போ எல்லாம் வந்துட்டு கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பெர்சிவரன்ஸ். எங்கே போகணும், என்ன பண்ணணும், எவ்வளவு பிடிவாதமாக அதை படிக்கணும், சந்தேகங்கள் வந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரியான ரெஃபரன்ஸ் டூல்ஸ் பிடிச்சோம்னா நம்மளால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். சார், பட் வந்து மோஸ்ட்லி மூவிஸ் பார்க்கலாம், இல்லை வந்து பாட்காஸ்ட் கேளுங்க, இல்லை ஜஸ்ட் நீங்களே பேசி பாருங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஹவு எஃபெக்டிவ் தீஸ்? இது ஷார்ட்கட்டே கிடையாது. எல்லாமே இம்பேக்ட் ஆகும், எல்லாமே இம்பேக்ட் ஆகும். இப்போ என்னுடைய கிராண்ட் டாட்டர் நவ் சீஸ் இன் லாரன்ஸ் ஸ்கூல் ஊட்டி. அவங்க முதல்ல பேசின லாங்குவேஜே இங்கிலீஷ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஆர்மியில் வளர்றப்ப
அது 2 வயது 3 வயதில் வந்துட்டு அவங்க மகள் அவங்க அம்மா என்னுடைய மகள் சினிமாவுக்கு போவோம். அந்த வயலன்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள ஃபேஸ் பண்ணப்பட்டு உட்கார வச்சு அவங்களோட ஒரு ஸ்க்ரீன் கொடுத்தாச்சுன்னா அவங்க அந்த இங்கிலீஷ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸை போட்டு விட்ருவாங்க. இப்போ முதல்ல பேசும்போது வந்துட்டு அது ஆங்கிலம் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே 2 மாதம் லீவில் வருவாங்க, ஆர்மிக்கு போயிடுவாங்க. அங்கே ஆர்மியில் தமிழ் நிறைய பேசப்படுறது இல்லை. என்னுடைய மருமகன் சைனீஸ் ஸ்கூல் பழகினது எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த மொழி கூட நம்ம பரிச்சயம் ஆகுறோமோ அதுதான் நமக்கு வரும். ஸோ எல்லாத்துக்குமே இன்புட் இருக்குது. இன்றைக்கி அது புக்கு ரீடு பண்ணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். இப்போ ஒராஷியஸ் ரீடராக இருக்குது. அப்போ ரீடிங்லேருந்து வரும், இப்போ கேட்குறதுலேருந்து வரும், மூவி பார்க்குறதுலேருந்து வரும், பாட்டு கேட்குறதுலேருந்து வரும். இதெல்லாம் இதுலேருந்து வரும், அதுலேருந்து வரும், அதுலேருந்து தான் வளருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஆல் தீஸ் இன்புட்ஸ் ஆர் குட். நமக்கு எந்த இன்புட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். மொத்தம் இது வந்துட்டு ஒரு 360 டிகிரியிலேருந்து நமக்கு இன்புட் கிடைக்குது. இப்போது நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீக்கரை யூ கம் அக்ராஸ், அதுவும் யூஸ்ஃபுல். நல்ல டீச்சர் வர்றாங்க, இல்லை நல்ல ட்ரெயினரை தேடி போகிறீங்க, எல்லாமே கரெக்டான இன்புட்ஸ். ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், லிசன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், சந்தேகம் வந்தால் பார்க்குறதுக்கான ரெஃபரன்ஸ் டூல்ஸை வச்சுக்கலாம், கூகுள் அவுட், எல்லாமே சரியாக போகும். சார், நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கற்றுக்கணும், எனக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் வேணும், ஒரு 1 வீக்கில் கற்றுக்கணும், 2 வீக் ப்ரோக்ராம், இது மாதிரி தேடுறாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய அட்வர்டைஸ் பண்ணவும் படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ யாரை ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாதா, இல்லை சரியாக தெரியாதா, படிச்சிருக்காங்களா, எத்தனை வருஷம் எங்கெங்கே படிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் முக்கியம். ஒரு சாதாரணமாக படித்தவர்களாக இருந்தால், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்கள வந்து 7 நாளில் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆரம்பித்து 7 நாளில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் இன்னாசி முத்து ஐயா இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி காமிச்சு எல்லாரையும் மேடையில் போட்டு பேச விட்டேன். சக்ஸஸ். அப்புறம் இதை பற்றி நான் பேசும்போது சென்னையை சேர்ந்த சில பேர் சொன்னாங்க, நாங்கள் பார்க்காததா, எப்படி நீங்கள் ஒரு வாரத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொன்னேன். ஓஹோ, நம்ம தப்பு பண்ணுறோம் போல இருக்குது. அதை 10 நாள்னு ஆக்குனேன். அப்புறமும் 10 நாளில் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், 10 நாளில் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதை 12 நாள் ஆகணும், 15 நாள் ஆகணும், 12 நாள் 15 நாளில் பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நிறைய இன்ஜினியரிங் காலேஜில், உதாரணத்துக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், குமாரசாமி குரூப், பிஎஸ்பி குரூப், ஆதிபராசக்தி குரூப், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கிறோம். மேடையில் போடுவோம். யாரை ட்ரெயின் பண்ணுறோம், யார் ட்ரெயின் பண்ணுறா, அவங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதெல்லாம் முக்கியம். ஒரு வாரத்துலேயும் கற்றுக் கொடுக்க முடியும், 10 நாள்லேயும் கற்றுக் கொடுக்க முடியும். சம்திங் லைக் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி. நான் நல்லா ஓட்டுறேன்னா, எவ்வளவு சேஃபாக ஓட்டுறேங்கிறதெல்லாம் அது அப்புறமேல். இங்கிலீஷை கற்றுக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைஃப் லாங். அதனால் ஷார்ட்கட் அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல்ஸ், இப்போ கிராமர் டீச் பண்ணோன்னா சொல்லிக் கொடுத்தா கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 4 நாள் போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் 12 வருஷத்தில் என்ன கிராமர் அண்ட் யூசேஜ் கனெக்ட் பண்ணுறாங்களோ எங்கள் சென்டரில் 4 நாளில் நடத்துகிறோம். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து வந்து பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் சம்மந்தமானவராக இருந்தால் தயவுசெய்து என்னை கூப்பிடுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் தெர் இஸ் நத்திங் லைக் ஷார்ட்கட் ஆர் லாங் ரூட், ஒன்றும் கிடையாது. யாரை ட்ரெயின் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம். சில பேருக்கு மெதுவாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். இன்றைக்கி புரியும், நாளைக்கு வந்தால் புரியாது. இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். நார்மலாக எல்லாரையும் 10 நாள் 12 நாள் 15 நாள் ரெடி பண்ண முடியும். சில பேருக்கு அதிக டைம் ஆகலாம். ஏன் 1 மாதம் எக்ஸ்ட்ரா ஆனால் என்ன, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். சார், அந்த ஷார்ட் டைம்ல வந்துட்டு அதை ஃபுல்லா கிராமரை வந்து 4 நாள்ல கத்துக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பீட் ப்ராப்ளம் இல்லை. ஆனா கிராமரை முறைப்படி என்னால் படிச்சு கத்துக்க முடியாது, எனக்கு ஷார்ட் கட் சொல்லித்தாங்க, அதை ஷார்ட் டைம்ல சொல்லித்தாங்கன்னா அது தப்பு. அதாவது ஷார்ட்கட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஃபார் தட் மேட்டர் எனி லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது.
அதில் வந்து நம்ம கண்டிப்பாக பேசிக் கிராமர் கற்றுக்கணும், யூசேஜ் கற்றுக்கணும், ஃபெனட்டிக்ஸ் கற்றுக்கணும், திங்க் பண்ண கற்றுக்கணும். தென் சர்டன் ட்ரில்ஸ் ஆர் தேர், லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும், எழுதணும், பேசணும். இவை எல்லாம் இல்லாமல் எனக்கு எழுத வேணாம் நான் பேசணும் அப்படின்னா ஒரு அடல்ட் கற்றுக்க முடியாது. எனக்கு கிராமர் வேணாம் நேரடியாக வரணும் அப்படின்னோம்னா ஒரு பேசிக் கிராமர் இல்லாமல் வந்து ஒரு மொழியை கரெக்டாகவே பேச முடியாது, யூசேஜ் இல்லாமல் இஃபெக்டிவாக பேச முடியாது. அதனால் படித்தவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி பிரியாணி, சிக்கன் பிரியாணியாக இருந்தால் சிக்கன் வேணும், மசாலா வேணும், எனக்கு அதெல்லாம் வேணாம் அரிசி மட்டும் கொடுப்பேன் எனக்கு பிரியாணி கொடுன்னா கண்டிப்பாக நடக்காது. இது வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் வாங்க நான் கிராமர்லாம் இல்லை நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொன்னோம்னா கேட்குறவங்க யோசிக்கணும். சில நேரங்களில் சில மீடியாவில் வர்றதெல்லாம் பார்த்தேன், நானாக சிரிச்சுக்குவேன். பட் யூ ஷுட் கிவ் இட் அ தாட். ஓகே சார். அண்ட் நம்ம நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். வாட் டு யூ எக்ஸாக்ட்லி மீன் பை ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் சார்? அண்ட் அதை கர்னல்ஸ் கேலிபரில் எப்படி நம்ம சொல்லித்தரோம்? இப்போ ஒரு குழந்தை மொழி கற்றுக்குது, அம்மாட்ட இருந்து கற்றுக்குது. என்ன சொல்லுவாங்க தாய்மொழி? ஒரு தாய் தன் குழந்தைக்கு எம்மொழிகள் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்குறாளோ அம்மொழி தான் நான் குழந்தைக்கு தாய்மொழி. ஒரு அம்மா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக சொல்லி கொடுக்காது. அம்மா என்ன பேசுதோ அதை வந்து குழந்தை காப்பி அடிக்கும். அது தப்பாக காப்பி அடித்தா மழலைன்னு சொல்கிறோம். பட் ஒரு படித்தவங்க வந்து மழலை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. மழலை பேசுகிறதுக்கு அவங்களும் விரும்ப மாட்டாங்க, யாரும் என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மொழியில் என்ன பார்ட்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் முறைப்படி கொடுக்கணும். அது வந்து அசம்பிளிங் கான்செப்ட். அந்த அசம்பிளியில் என்ன இருக்கும்? முதல்ல வந்து கிராமர் அண்ட் யூசேஜ்னு சொல்லுவோம். கிராமர் தனியாக இருக்குது, அதோட ரேஞ்ச் இருக்குது, அதோட டெப்த் இருக்குது. நம்ம கம்ப்ளீட் ரேஞ்ச் கொடுக்கணும், அந்த டெப்த்து ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டியது இல்லை. இப்போ லெக்சிக்கல் ரிசோர்ஸ்னால் மினிமம் என்ன வேர்ட்ஸ் வேணும், ஃப்ரேசஸ் இடியம்ஸ்னால் என்ன, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, எங்கேருந்து போய் பார்த்துக்கலாங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகும். இப்போ இதெல்லாம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு வந்துட்டு ஒரு அடல்ட்டாக இருந்தால் எழுது அப்புறம் பேசுகிறதுக்கு முன்னாடின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எழுதுறதுக்கு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் யோசித்து எழுதுகிறோம். அந்த நேரத்தில் சரியாக எழுத முடியலன்னா வாயை திறந்து பேசும்போது கரெக்டாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் பேசுகிறதுக்கு முன்னாடி எழுத சொல்கிறோம். இப்போ மக்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுறாங்க, நான் பேசணுங்கிறக்காக எழுதுறதையும் பேசுகிறதையும் ரெண்டையும் சேர்ந்து இப்போ நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இதை தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். என்ன பில்டிங் பிளாக்ஸ் இங்கிலீஷுக்கு தேவையோ அதெல்லாம் முறைப்படி கொடுத்து, அதற்கான எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுத்து, அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அதன் மூலமாக எழுத வச்சு பேச வைக்கிறது. இன் அடிஷன் டு தேட், யாருக்கு இன்னும் இந்த லிசனிங் ரீடிங் ஸ்கில்ஸ் வேணுமோ அவங்களுக்கு எக்ஸசைசஸ் இருக்குது. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், 28 வருஷம் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வி டோன்ட் ஃபெயில். சக்ஸஸ் வந்து 2 நாள் கழிச்சு வரலாம், பட் வி வில் சக்சீட். சார், நீங்க கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அண்ட் இப்போ பண்றீங்களா? பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை நிறைய பேச நினைக்கிறவங்க வந்து பயப்படுற சின்ன விஷயம் அந்த கிராமர் மிஸ்டேக். நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிடுவோமோ, யாராவது அதை காமிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ நீங்க கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுவீங்களா? அண்ட் ஹவு டஸ் தட் ஹேப்பன் சார்? ஏன் தாராளமாக யார் வேணாலும் இந்த மிஸ்டேக் பண்ணலாமே. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல் யூசர் ஆஃப் இங்கிலீஷ். அதற்கு சில காரணங்கள். என்னுடைய முதல் இங்கிலீஷ் டீச்சர் வந்து எங்கள் அப்பா. ஹி வாஸ் வெரி குட் அட் இட். எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஸ்கூலில் படிக்கும்போது கிராமருக்கு போனால் 20 இருக்கும். 20ல் எப்போயுமே எந்த மார்க்கையும் நான் இழந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்து இருக்கும்போது அவர் ஆங்கிலத்தில் எனக்கு லெட்டர் எழுதுவார். நான் எழுதும்போது நிறைய தப்புகள் இருக்கும் அதில். அதெல்லாம் என்கிட்ட நான் வச்சுருக்கேன். அப்பப்போ பார்த்து சிரிச்சுக்குவேன். அதனால் இதெல்லாம் க்ரோயிங் ப்ராசஸ். நம்ம இப்போ இப்போ என் வாயிலிருந்து ஸ்லிப் ஆகும், அது ஆகலாம். இல்லை இதுவும் அக்செப்டபுள் அதுவும் அக்செப்டபுள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை தவிர பெருசாக நான் பண்ணுறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கோம். ப்ளஸ் இந்த 28 வருஷமாக ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பண்ணின தப்புக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பயிற்சியாளர்கள் நல்லா ஆறாங்க. அவ்வளோதானே ஒழிய தப்புங்கிறது சாதாரணம். ஸ்லிப்ஸ் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த ஸ்லிப்ஸ் இருந்தால் கூட பேண்ட் 9 கிடைக்க முடியும்னு ஐஎல்ஸில் பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. நேச்சுரல் ஸ்லிப்ஸ் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஓகே.
அதனால் இதை பற்றிலாம் நம்ம சங்கடப்பட வேண்டியதில்லை. அது பெரிய தவறுகளாக இருந்ததுன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் கேப் ஆகும். ஐ மீன் அந்த மாதிரியான ஸ்லிப்ஸ் இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் அவர் எய்ம் ஷுட் பி. மற்றபடி சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் வந்து நார்மல். எவ்ரிபடி மேக்ஸ், ஐ டூ மேக், நோ ப்ராப்ளம். கர்னல்ஸ் கேலிபர் 28 வருடம் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன். எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து முறைப்படி இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறது, சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜ் டீச்சிங். இதோட வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்ட், நேம் எனி டெஸ்ட், வெதர் இட் இஸ் IELTS, TOEFL, OET, PTE, எல்லாத்துலேயுமே வந்து உலகத்தரமான ரிசல்ட் 28 வருஷமாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய கல்லூரிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்களை ரெடி பண்ணியிருக்கிறோம். we are quite popular. இன்னும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் ப்ரொஃபஷனல்ஸையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஆசையோட அக்கறையோட எங்கள் சென்டரை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். we also do ஆன்லைன் ட்ரைனிங். அது நேரில் வந்து படித்தா என்ன எஃபெக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி ஈவன் அதை விட பெட்டராக நடத்திட்டு இருக்கிறோம். உலகம் பூராம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. we are proud of that. இந்த சென்டரில் வந்து என்னுடைய மகள்கள் 2 பேரும் இன்வால்வ். both of them are directors. மருமகன் இன்வால்வ். we are all trainers. இதோட வந்துட்டு வளர்த்த மகள்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கே அழகான பயிற்சியாளர்கள். அக்கறையோட பண்ணிட்டு இருக்கிறோம். You can come to us if you need our help. So, thank you viewers and thank you so much sir. இன்னைக்கு நிறைய क्वेश्चंस्க்கு சார் கிட்ட இருந்து நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சது. அண்ட் ஆன்சர் கிடைக்காம உங்களோட மைண்ட்லயும் நிறைய क्वेश्चंस இந்த மாதிரி இருக்கும். அந்த எல்லா क्वेश्चंसமே கீழ கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நிறைய क्वेश्चंस இருந்துச்சு அப்படினா we'll come with a part 2. So, thank you so much all. Thank you sir and thank you ma'am.